ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அரோனா தான். ஸோ அரோனாவில் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் அரோனா, ஆப்ரிக்கன் அரோனா அண்ட் ஏஷியன் அரோனா. ஸோ அரோனாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வர்ற அரோனாஸை தான் இப்படி கூப்பிடுவாங்க. அரோனாஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது கைஸ், நிறைய டைப்ஸு. ஸோ அதில் நம்ம சில டைப்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த அரோனாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் இருக்குது, ஆப்ரிக்கன் இருக்குது அண்டு சவுத் அமெரிக்கன் இருக்குது. ஸோ வாங்க இனி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பேசிக்காக காமனாக நம்ம வந்து அக்வேரியம் ஷாப்பில் பார்க்குற அரோனா எதுன்னு கேட்டிங்கன்னா சில்வர் அரோனா தான். ஸோ இந்த அரோனாலாம் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் சேர்ந்த அரோனா. ஸோ அமேசான் ரிவர்ஸில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த அரோனாவோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வாட்டரோட பிஹெச் லெவல் 6.8 இருந்து 7.8 வச்சுருந்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹார்ட் வாட்டராக இருந்தாலும் மீடியம் வாட்டராக இருந்தாலும் இந்த அரோனா அதில் சர்வைவ் ஆகிடும். ஸோ இனி வாங்க நம்ம அடுத்த அரோனாவை பார்க்க போயிடலாம். இந்த மீனை பார்த்தீங்கன்னா பிளாக் அரோனான்னு சொல்லுவாங்க. அப்படியே சில்வர் அரோனா மாதிரியே தான் இருக்கும், பட் அதோட முதுகில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து சவுத் அமெரிக்கன் பிளாக் அரோனான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அரோனாவோட வாட்டர் பேராமீட்டர் எப்படி சில்வர் அரோனாவோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பிஹெச் லெவல் வந்து 6.5 இருந்து இல்லை 6.8 இருந்து நீங்கள் 7.8 மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு டெம்பரேச்சர் 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஹாட் அண்ட் மீடியம் வாட்டரில் நல்லா சர்வே ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது பிளாக் ஏஷியன் அரோனா இல்லை ஏஷியன் பிளாக் அரோனான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அரோனா வந்து ஏஷியன் அரோனா. ஸோ ஆனால் அந்த டெய்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கட்டாக இருக்கும். அதுவே சவுத் அமெரிக்கனாக இருந்தால் டெய்லி இப்படி கட்டாக இருக்காது. ஸோ அப்படியே ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஏஷியன் அரோனா அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கன் அரோனாவை டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும். ஸோ கைஸ், இந்த அரோனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ இந்த அரோனாவோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 7 வச்சுக்கோங்க. அண்ட் வாட்டர் ஹார்ட்னஸ் இல்லை மீடியம் அது ஓகே. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த அரோனா பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது கோல்டன் அரோனா. ஸோ கோல்டன் அரோனா வந்து ஒரு ஃபுல் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கோல்டன் அரோனான்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைபேக் கோல்டன் அரோனான்னு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் அண்ட் கோல்டு கலர்லேயே இருக்கும், பட் இந்த அளவுக்கு அந்த எல்லோ கலர் இருக்காது. ஸோ அதை தான் வந்து ஹைபேக் கோல்டன் அரோனான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டாக இருக்கிறனால இது கோல்டன் அரோனான்வாங்க. ஸோ இந்த அரோனாவோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 7 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 செல்சியஸில் இருந்து 29 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வாட்டர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் இல்லை மீடியம் வாட்டர் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம இனி அடுத்த அரோனா போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெட் அரோனா. ஸோ இதே வந்து பிளட் ரெட் அரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரோனா பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் அரோனா. ஸோ உங்களுக்கு அந்த டெய்லை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது ஒரு ஏஷியன் அரோனான்னு. ஸோ இந்த அரோனாவோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த அரோனா பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். வாட்டர் ஹார்ட் வாட்டராக இருந்தாலும் மீடியம் வாட்டராக இருந்தாலும் நல்லா சர்வே ஆகிடும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த அரோனா பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட் டெயில் கோல்டன் அரோனான்னு சொல்லலாம், இல்லாட்டி ஹைபேக் கோல்டன் அரோனா. ஸோ இதோட டெய்லை வச்சே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது ஒரு ஏஷியன் அரோனா. ஸோ இந்த அரோனாவோட வாட்டர் பேராமீட்டரை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், முதல்ல இந்த அரோனாவோட பிஹெச் லெவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 6 to 7 மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் க்ளீனாக வைக்கணும். எல்லா அரோனாக்கும் முக்கியம் வாட்டர் க்ளீனாக இருக்கணும் தான். ஸோ வீக்லி நீங்கள் வந்து 22 இல்லை 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வார்ம் வாட்டர் விரும்பும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 25 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே வாட்டர் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த அரோனாவுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெட் டெயில் அரோனா. ஸோ இந்த அரோனா டெய்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் இருக்கும், சாண்ட் ஃபின். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ரெட் டெயில் அரோனான்ற பேர் இருக்குது. ஸோ இது ஒரு ஏஷியன் அரோனா. ஸோ ஏஷியன் அரோனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய
ஹைப்ரிட்ஸை பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகான ஹைப்ரிட்ஸாக நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அரோனா டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஏஷியன் அரோனாக்கு போங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். வாட்டர் நல்லா க்ளீனாக வைங்க. ஸோ மீடியம் வாட்டர், ஹார்ட் வாட்டர் கொடுங்க, சர்வைவ் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சூப்பர் ரெட் அரோனா. ஸோ இது வந்து ட்ராகன் அரோனான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பிளாக் ட்ராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க நம்ம இந்த அரோனாவோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவும் ஒரு ஏஷியன் அரோனான்றதை சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ், இதோட வாட்டர் பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு பிஹெச் லெவலில் பார்த்துலாம். ஸோ 6 to 7 பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஸோ வார்ம் டெம்பரேச்சர் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 செல்சியஸில் இருந்து 29 செல்சியஸ்க்குள்ளே கொடுங்க. ஸோ மீடியம் இல்லை ஹார்ட் வாட்டர் ரெண்டு இதில் சர்வே ஆகிடும். ஸோ வாங்க இது நம்ம அடுத்த அரோனாவை பார்க்க போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் அரோனா. ஸோ ஃபுல்லாக நல்லா க்ரீனாக அண்ட் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. சும்மா ஒரு அட்டகாசமான அரோனா கூட சொல்லலாம். ஸோ இந்த அரோனாவோட வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு ஏஷியன் அரோனான்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ், இதோட வாட்டர் பிஹெச் லெவல் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 6 to 7 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் மீடியம் ஆர் ஹார்ட் வாட்டர் கொடுங்க. ஸோ நல்லாவே சர்வே ஆகிடும். ஸோ வாங்க இனி அடுத்த அரோனாவை பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஃப்ரிக்கன் அரோனா. ஸோ இதை வந்து ஆஃப்ரிக்கன் அரோனா பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேஸே பார்க்க. ஸோ வந்து இது கொஞ்சம் ஆஃப் த ரேரஸ்ட் அரோனான்னு சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாட்டிக்கான அரோனா. மற்ற அரோனா கூட எப்படியோ வாங்கிடலாம் போல், ஆனால் ஆஃப்ரிக்கன் அரோனா வாங்குறதுனா ரொம்ப கஷ்டம் போல். ஸோ அதனால் இது கொஞ்சம் எக்ஸாட்டிக் லிஸ்ட்டில் வச்சிடலாம். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் அரோனாவோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா நீங்கள் வந்து ஒரு வார்ம் வாட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 25 செல்சியஸில் இருந்து 30 செல்சியஸ்க்குள்ளே வாட்டர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அரோனாவில் உங்களுக்கு எந்த அரோனா ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் வெறும் கொஞ்சம் வெரைட்டி தான் சொல்லியிருப்பேன் அரோனாவில். ஸோ சில அரோனாவுக்கு நான் நேம்ஸை கூட தப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அரோனாவில், ஏகப்பட்ட ஹைப்ரிட்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த ஹைப்ரிட்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது நான் நேம் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ see you in next video. Bye bye guys.